நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, ஹைபி ஈடன், டீன் குரியாகோஷ் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் போராட்டம் செய்து வருகிறார்கள். ஒரே நாளில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் ஆன 15 பேரில் 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 6 பேர் கேரளா மற்றும் பீகாரை சேர்ந்த ஒரு நபரும் உட்பட மொத்தம் ஒரே நாளில் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் போராட்டம் செய்து வருகிறார்கள். ஒரே நாளில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சஸ்பெண்ட் ஆன 15 பேரில் 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 6 பேர் கேரளா மற்றும் ஒருவர் பீகாரை சேர்ந்தவர் ஆவர். கனிமொழி, மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன், சுப்பராயன், ஸ்ரீகந்தன், நடராஜன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, ஹைபி ஈடன், டீன் குரியாகோஷ், TN பிரதாபன் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரே நாளில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஒரே நாளில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கனிமொழி, மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன், சுப்பராயன், ஸ்ரீகந்தன், நடராஜன், கௌதமன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, டீன் குரியாகோஷ் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தற்பொழுது மக்களவையில் அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கு நீதி வேண்டும் என்ற முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சஸ்பெண்ட் ஆன 15 பேரில் 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தற்பொழுது நம்முடன் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். ஒரே நாள்ல எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல நீங்களும் ஒருவர். எப்படி உணர்றீங்க? இந்த சஸ்பெண்ட் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த மக்கள் விரோத நரேந்திர மோடி அரசிற்கு நியாயத்தை கேட்டு போராடுறதுக்காக நாங்க இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு எல்லாம் பெருமை தான். ஏன்னா இந்த யாருமே போராடக்கூடாது, எந்த விதமான குரலும் எழக்கூடாது, அவங்க பண்ற எல்லா மக்கள் விரோத செயல்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நேற்று நாடாளுமன்றத்துல அவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கு. நீங்க நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் இருக்கோம், பார்வையாளர் காலரியில நாடாளுமன்றத்தில் பார்க்க வந்த ஒரு மக்கள் 200 பேர் இருக்காங்க, நாடாளுமன்ற பணியாளர்கள் இருக்காங்க. நேற்று விஷவாயுவுக்கு பதிலா வேற ஏதாவது இருந்திருந்தா, நேற்று சாதாரண வாயுவுக்கு பதிலா விஷவாயுவோ இல்ல ஏதாவது வேற துப்பாக்கியோ இருந்திருந்தா நிலைமை என்னாகும் நம்ம யோசிக்கணும். இவ்வளவு பெரிய பாராளுமன்றத்துல பாதுகாப்பு குறைபாடு நம்மளுடைய இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்திற்கு உள்ள நடந்தது கிடையாது. இது பாஜக ஆட்சியில தான் இது இப்படி நடக்குது. இதுக்கு இதை பத்தி விவாதிக்கணும். அதே நேரம் இந்த பாஜகவுடைய எம்பி பிரதாப் சிம்ஹா கடிதம் பாஸ் கொடுத்து எழுதி கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அதனால அவரை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு நாங்க இன்னைக்கு போராடணும். முதல்ல நான் உட்பட 5 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் தமிழகத்தை சேர்ந்த 7 எம்பிக்கள் உட்பட திருப்பியும் ஒரு 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ராஜ்யசபாலையும் டெரிக் ஓபிரையனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு அநியாயம் அப்படின்னா, அதாவது ஒரு பாராளுமன்றத்திற்கும் நாட்டிற்கும் பாதுகாப்பு வேணும்னு கேட்டு போராடுற எங்களை சஸ்பெண்ட் பண்ற மோடி அரசாங்கம் அந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணமான பாஜக எம்பி அதே அவையில உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எங்களால ஏத்துக்க முடியாது. நாங்க 14 பேரை சஸ்பெண்ட் ஆகிட்டா கூட மீண்டும் நாளைக்கு மற்ற
இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மிக நிச்சயமாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார்கள். மேம், இப்ப நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்திருக்கிறீங்க, அது தொடர்பான கோரிக்கை வைத்திருக்கிறீங்க. அதற்கு அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது, ஏன் இந்த கோரிக்கை நிராகரிக்கிறாங்க? அவங்க வந்து எந்த விதமான ஒரு கோரிக்கை வச்சாலும் அதை நிராகரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க செய்வாங்க. எத்தனையோ மக்கள் விரோத சட்டங்களை ரொம்ப அவங்க கொண்டு வர்றாங்க. விலைவாசி உயர்வு இருக்கு, வேலை வாய்ப்பின்மை இருக்கு, சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிவு இருக்கு, விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தற்கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து விவாதிக்கணும் கேட்டு நாங்க தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் எதையுமே அவங்க விவாதிக்க தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாடாளுமன்றத்துல நாங்க ஒவ்வொரு முறையும் போராட வேண்டிய சூழலே ஏற்படுது. இது வந்து நான் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பும் ஒரு முறை என்னை வந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு விக்குது, மக்கள் தாங்க முடியும், இந்த விலைவாசி உயர்வை தாங்க முடியாம சிரமப்படுறாங்க, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும்னு நாங்க போராடினோம். அன்னைக்கும் அதுக்காக வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுடைய குரல் வலையை நெருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துடையும் எங்களை அச்சுறுத்த வேண்டுங்கிற நோக்கத்துடையும் தான் மோடி அரசாங்கம் இப்படி செயல்படுறாங்க. பட் இதற்கெல்லாம் வந்து நாங்கள் அச்சப்பட போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் விரோத மோடி அரசை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நாங்கள் போராடுவோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். First of all, before the statement, of course, this Home Minister must come. He should have come earlier. He should have come immediately. He should have made a statement saying that we're very concerned, expressed sympathy, expressed concern that this has happened in a new building which should have taken care of all possibilities. How is it that in this particular building, the members of parliament and the public, the same entry gate is used? And how is it that you can easily jump from the visitors gallery onto the house? I mean, there should have been some precautions taken. This is a new building. It may be a 7-star culture, but you have to take care. Nothing really happened on December 13 in terms of threat to life. But somebody, if he had உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.